மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமணம் சிறப்பாக நடந்துச்சுங்க. விஷ்ணு தாரவார்த்து கொடுக்க பிரம்மா சிறப்பாக நடத்தி வச்சாருங்க. இந்த தெய்வீக திருமணத்தை காண வந்தவங்களில் பதஞ்சலி மகரிஷியும் வியாக்கிரபாதரும் அடங்குவாங்கங்க. இவங்க 2 பேருமே தினமும் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் சிவனோட நடனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணவை உண்றது கடமையாக வச்சுருந்தாங்கங்க. ஆனால் இப்போ மதுரையில் இருக்கிறதுனால அந்த நடனத்தை பார்க்க முடியலைங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே சிவபெருமான் அவங்க விருப்பப்படி வெள்ளியம்பலத்தை தோற்றுவித்து அதுல நடனம் ஆடினாருங்க. இந்த திரு நடனத்தை தரிசிச்சதுக்கு அப்புறம் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பதஞ்சலி மகரிஷி ஒரு வில்வ மரத்துக்கு கீழே யோகத்துல அமர்ந்தாருங்க. அந்த வில்வ மரம் இருந்த இடத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆமாங்க, அப்ப மதுரையை ஆண்ட சடையவர்ம விக்ரம பாண்டியன் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க. முக்தி தர்ற தெய்வமான காசி விஸ்வநாதரை தினைக்கு வழிபடணும் அப்படின்றது அவரோட ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா